ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலா எடியூ. தமிழ்நாட்டில் வெக்கேஷன்லாம் முடிஞ்சு காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய டேட் வந்துருச்சு. ஸோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கான வெக்கேஷன் வந்து முடிஞ்சு 2025-26 கல்வியாண்டுக்காக கல்லூரி திறக்கப்பட உள்ளது. ஸோ இன்னும் 2 நாள், இன்னைக்கு சேர்த்துனா தான் 3 நாள். 16th ஜூன் 16ஆம் தேதி காலேஜ் திறக்க போகுது. அது யாருக்கு அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸ் யூஜி, அப்புறம் வந்து செகண்ட் இயர் பிஜி. ஸோ இவங்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க ஜூன் 16. ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த மாணவர்கள் காலேஜுக்கு போகிறப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஸ்டடிங் ஃபைனல் இயர் அண்ட் செகண்ட் இயர் யூஜி அண்ட் பிஜி. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எண்டு வரைக்கும் கேளுங்க, அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் வந்து 2 பார்ட்டாக இதில் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம் காலேஜுக்கு போகக்கூடிய, காலேஜ் ரீஓப்பன் பண்ணி காலேஜுக்கு போகக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. அதுக்கப்புறம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது இன்னொரு பார்ட்டாக கொடுத்துருக்கேன். இதுலேயே தான் அப்படியே கண்டினியூஸாக வரும். கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே காலேஜ் ஜூன் 16 ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அன்னைக்கு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் இந்த அகாடமிக் 2025-26 கல்வியாண்டில் கல்லூரி திறக்கக்கூடிய முதல் நாள் நீங்கள் காலேஜுக்கு போகாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போகணும். நீங்கள் போனீங்கன்னா அது என்ன விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா காலேஜ் வந்து இவ்வளோ நாள் லீவில் இருந்துட்டீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போகிறப்ப கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்குறப்போ, உங்கள் ஸ்டாஃபை பார்க்குறப்போ, ஏன் அந்த காலேஜை பார்க்குறப்ப, நீங்கள் இருந்த கிளாஸை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த சந்தோஷம் இன்னொரு தடவை கிடைக்கவே கிடைக்காது. காலேஜ் ஓப்பன் பண்ணக்கூடிய அல்லது ரீஓப்பன் பண்ணக்கூடிய முதல் நாள் தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதனால் அந்த ஃபர்ஸ்ட் டே காலேஜை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அடுத்து ப்ரமோட் ஆகி போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு இந்த வருஷம் செகண்ட் இயர் போகிறீங்க. அதே மாதிரி செகண்ட் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் இயர் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் ரூம் சேஞ்ச் ஆகும். அப்போ உங்கள் பழைய கிளாஸ் ரூமை பார்க்குறப்பவே மனசில் ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரமோஷன் ஆகிட்டு நீங்கள் வேறு கிளாஸ் ரூம் அலாட் ஆன உடனே நீங்கள் அந்த கிளாஸில் உட்காரப்போ அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். ஆஹா, அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டோம், இப்போ சீனியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் வரும். அது நல்ல ஒரு ஃபீல். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்கணும். ஓகேவா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலேஜுக்கு போகிறப்போ நல்ல ஒரு ஆம்பிஷனோட, ஒரு இலக்கோட, ஒரு எய்மோட வந்து போங்க. அது இல்லாமல் போக வேண்டாம். இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ அது வேற. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தது வேற, இப்போ செகண்ட் இயருக்கு வந்திருக்கீங்க. செகண்ட் இயர் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயும் இல்லாத மனநிலை இருக்கும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபைனல் இயர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு என்னன்னு சொல்றது, அந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடிய டைம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரும் இல்லாம செகண்ட் இயர் யூஜி இல்லாம, இந்த தேர்ட் இயர் யூஜி இல்லாம செகண்ட் இயர்ல இருக்கிறப்ப தான் அது நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு புது மாணவர்கள் அப்படிங்கிற எண்ணமும் போயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபைனல் கிடையாது, அவ்வளோ நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இனிமே வச்சிருக்கிறத வந்து அது வந்து ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் வந்து இன்னும் நம்மளை எக்யூப் பண்ணுறதுக்கான வழிகள் என்னன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, இன்னும் காலேஜ் அஃப்கோர்ஸ் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் உங்கள் எய்மை விட்டுறாதீங்க. அந்த எய்மோட படிச்சுட்டு இருக்கிற, என்ஜாய் பண்ணி காலேஜ் லைஃப் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. இல்ல படிப்பை மட்டுமே வச்சுட்டு இருந்தாலுமே சரியா மாணவர்கள் சைன் ஆகிறது இல்ல. அல்லது விளையாட்டுத்தனமாவே மட்டுமே இருந்த மாணவர்களும் சைன் பண்றது இல்ல. 2மே கலந்து நமக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ், அந்த ஒரு ஜாலி, அந்த என்ஜாய்மெண்ட் அதுவும் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தான் வாழ்க்கையில வந்து நல்லபடியாக முன்னேறி இருக்காங்க. அதனால நல்ல ஒரு ஆம்பிஷனோட காலேஜுக்கு இந்த வருஷம் போங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும். மார்க் எடுக்கிறதோட வேற பல விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத பார்த்து, அந்த ஒரு மைண்ட் செட்டோட ஒரு டார்கெட்ட மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க காலேஜுக்கு போகணும்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா? அதே நேரத்துல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து இன்னும் டெவலப் பண்ணுங்க. ரொம்ப டீப்பா, அதாவது ஜாலியா எங்கேயாவது ஊர சுத்துறது, இல்ல காலேஜ கட் பண்ணிட்டு வெளிய போறது, அல்லது கேன்டீன் அங்க இங்கன்னு வெளிய சுத்துறது. ஸோ லீவ் நாள்ல வந்து பசங்களோட சேர்ந்துட்டு வெளிய பண்றது, சுத்துறது, இது மட்டுமே. சினிமா போணும், என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்கணும். ஆனா ஒரு அளவோட இருக்கணும். அதனால அந்த அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, யார் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இந்த டைம்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்ப நீங்க பண்ணல, அல்லது ஃபைனல் இயர்ல பண்ணல, அல்லது செகண்ட் இயர் படிக்கிறப்ப நீங்க பண்ணல அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா.
நமக்கு வந்து எது மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அவேர்னஸ்ன்னு போட்டீங்கன்னாவே வரும். அதில் நீங்கள் சர்ச் அதில் அந்த வீடியோ கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து மனசுல படணும். இவன் வந்து நல்ல ஃப்ரெண்டு, இவனோட பழகுனோம்னா நாளைக்கு நமக்கு நம்மளும் 4 விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம மூலமா அவனுக்கும் ஒரு விஷயம் தெரியும். நாளைக்கு நமக்கு லைஃப்ல கூட ஏதோ ஒரு வகையில அவனுடைய உதவியோ அல்லது அவனுடைய ஹெல்ப்போ என்னன்னு சொல்றது, அவருடைய பங்களிப்பு கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். இப்ப கண்டிப்பா மாணவர்களுக்கு அது புரியாது. இப்ப நான் சொல்றது கூட உங்களுக்கு போர் அடிக்கிற மாரி இருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு அது புரியாது. அதெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சு ஒரு சொசைட்டிக்குள்ள வந்து நீங்க வந்து சில அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படுறப்ப தான் வேலையில ஆகட்டும் அல்லது குடும்ப பிரச்சனையிலே ஆகட்டும், இது மாதிரியான சில அனுபவங்கள் ஏற்படுறப்ப தான் நமக்கு அந்த சில ஸ்பார்க் ஆகும். எனக்கு கூட இப்ப கூட தோணுது. என்னோட ஏதாவது ஒரு இஷ்யூ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப என்னோட மாணவர்கள நான் நினைச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ நினைக்கிறது ஒரு சைடு. இன்னொரு சைடு என்னோட மாணவர்கள் என்னோட அவ்ளோ நெருங்கி பழகுன, அல்லது எதையுமே என்னோட ஷேர் பண்ணிட்ட மாணவர்கள நான் நெனச்சு பார்க்கிறேன். அந்த ஸ்டூடண்ட்ஸ் மனசுல வருவாங்க. எந்த விஷயமோ அது சம்பந்தப்பட்ட மாணவர்கள் வருவாங்க. அவங்க கான்டாக்ட்லாம் இருக்கு. அப்ப அவங்கள கான்டாக்ட் பண்ணி அது மாரி விஷயத்த ஷேர் பண்றேன். அல்லது நானே அதுக்கான அவருடைய கான்ட்ரிபியூஷன வாங்கிக்கிறேன் அல்லது ஹெல்ப்ப வாங்குறேன். ஸோ இதே மாரி என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பல வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடண்ட்ஸுக்கும் கிடைக்குது. அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ டீச்சர் ஸ்டூடெண்ட்ங்கிற ரிலேஷன்ஷிப்லயே இந்த அளவுக்கு இருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ அவங்களுடைய ஒரு பங்களிப்பு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப டெவலப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இது இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே 2ண்ட் அண்ட் 3rd இயர்ஸ்க்கு காமனான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல இதுல சொல்லக்கூடியது ஒரு கடைசி பாயிண்ட்டா எடுத்துக்கோங்க. ராகிங். ஸோ இப்ப வந்து 1st இயர், 2nd இயர், 1st இயர் பின்னாடி தான் வரப்போறாங்க. இப்ப நீங்க 2ண்ட் அண்ட் 3rd இயர் போறீங்க. ஸோ சீனியர்ங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அது தப்பு இல்ல. நானுமே எப்பவுமே சீனியர் அப்படின்னா அதெல்லாம் விட்டு தரவே மாட்டேன். ஓகேவா? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அ அ கடிவதை அப்படிங்கிற மாரியான ராகிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்கு. ஆர்ட்ஸ் காலேஜ்ல அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 99% குறைஞ்சிருச்சு. அதே மாரி பிரைவேட் காலேஜஸ்ல ரொம்ப கண்ட்ரோலா வச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா, அங்கங்க சில விஷயங்கள் நடக்கிறப்போ அது ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த மாணவர் அல்லது மாணவியினுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெனச்சு பார்க்கணும். அதே நேரத்துல இன்னும் அசம்பாவிதங்கள்ல நெறைய சிட்டி சைட்ல நடக்கிற மாரியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். எதுக்காக? நம்ம எப்படி காலேஜ்ல ஒரு கனவோட, ஒரு எய்மோட, ஆசையோட வந்தோமோ, அதே மாரி தானே நம்ம ஜூனியர்ஸ், நம்ம பசங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நாம வந்து சப்போர்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு எந்தெல்லாம் ஹெல்ப் வேணுமோ நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். அது வந்து கொஞ்ச நாள் நம்ம பேசுறதுக்கு கூட காலேஜஸ்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க பேசுறீங்கன்னா, என்ன பேசுறீங்கன்னு தெரியாது. அது அவனுக்கு வூண்டிங்கா இருந்ததுன்னா பாதிக்கப்படுவான் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறனால பேசுறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. காலேஜ்ல டைம் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாரி எல்லாம் இருக்கும். ஓகேவா? ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணிக்கிட்டு, நீங்க ஜூனியர் பார்க்கணுங்க ஆர்வம் கண்டிப்பா மனசுல இருக்கும். ஐயோ! பசங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கானுங்க. புது புது பசங்க பார்க்கணும், பேசணும்னு ஆர்வம் இருக்கும். ஆனா அந்த ஆர்வம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவா இருந்ததுன்னா, எந்த சிக்கலுமே இருக்காது. ஆனா சில இடத்துல அது நெகட்டிவா போறப்ப தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள் வந்து ஒரு மன உளைச்சலுக்கும், தொந்தரவுக்கும் ஆளாகுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. ஓகேவா? அது மாரியான எண்ணம் இல்லாம, முதல்ல கொஞ்சம் அப்படியே நீட்டா டீசென்ட்டா பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க உங்க தம்பிகளோ அல்லது உங்களுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, தெரிஞ்ச பசங்க உங்க ஸ்கூல்ல உங்க ஜூனியரா இருந்தவங்க, இப்படி யாராவது சேர்ந்திருக்கலாம் நீங்க படிக்கிற காலேஜ்லயே. ஸோ அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாம் கூட போய் ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். அதெல்லாம் கூட வெளிய போய் பாருங்க. வீட்டு பக்கத்துல அங்க தான நீங்க தனிப்பட்ட முறையில கூட மீட் பண்ணிக்கலாம். காலேஜ் எப்படி இருக்குன்னு கேளுங்க. கொஞ்சம் கொஞ்ச நாள் போறப்ப சரியா? கொஞ்ச நாள் போறப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே நீங்க பேச ஆரம்பிச்சுருவீங்க. அத அலோவ் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த பிகினிங்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்வ கோளாறு தான் வந்து இந்த ராகிங்கிற மாரி இஷ்யூக்கெல்லாம் வருது. ஸோ முழுக்க முழுக்க அத தவிர்த்துருங்க. அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுல ஈடுபடவே வேண்டாம். ஏன்னா சட்டதிட்டம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு. அதுல நீங்க வந்து இன்வால்வ் ஆகுறீங்க, நீங்க அதுல இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா வந்து காலேஜ்ல சும்மா இருக்க மாட்டாங்க. அது எந்த காலேஜா இருந்தாலும் சரி, கவர்ன்மென்ட் காலேஜோ, பிரைவேட் காலேஜோ எதாக இருந்தாலும் உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்லன்னா என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அவங்க வந்து கேஸ் போட்டுருவாங்க. அது மாரி நெறைய இஷ்யூஸ் இருக்கு. உங்க வாழ்க்கைய கெடுத்துக்க வேண்டாம். நீங்களும் கெட்டு உங்க ஜூனியர்ஸ்னுடைய மன உளைச்சலுக்கும் நீங்க ஆளாக வேண்டாம். அதனால டீசென்ட்டா, நீட்டா இருங்க. இந்த பையன நல்ல நல்ல அண்ணன். நம்மள அண்ணான்னு பாசத்தோட கூப்பிடுவான் பாருங்க. பொண்ணாகட்டும், பையனாகட்டும் அண்ணான்னு பாசத்தோட கூப்பிடுவான். நமக்கு அண்ணன், தம்பி வீட்ல இருக்காங்களோ இல்லையோ, இருந்தாலும் கூப்பிடுறாங்களோ இல்லையோ, ஏன்னா அந்த அளவுக்கு ஜோவியலா பழகிட்டு இருக்கலாம். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம்.
ஆனா இங்க பசங்க வந்து சீனியரை வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்த உடனே சீனியரை ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அண்ணான்னு கூப்பிடுறப்ப அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் அந்த அன்பையும் பாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா ரேகிங்க்கு வழியே இருக்காது. அதனால அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் காமனா செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சில விஷயங்கள், அட்வைஸ் கிடையாது, நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? அந்த விஷயத்த நான் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய ப்ரொஃபஸருங்கிற முறையில் நான் உங்களோட ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்லது, மாணவர் சமுதாயத்துக்கு நல்லது, சமூகத்தை நல்லது, குறிப்பா முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த ராகிங் விஷயத்துல. அதே மாதிரி உங்க லைஃப் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தேவைப்படும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மனசுல. ஓகேவா? கையில எங்க எழுதியெல்லாம் வைக்க வேண்டியது அவசியமே இல்லை, மனசுல பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தது பர்டிகுலரா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்ப நான் சொல்ல போறேன் சில பாயிண்ட்ஸ், அவங்க கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்க காலேஜ் லைஃப்ல லாஸ்ட் இயர். நீங்க சார் அடுத்து நான் பிஜி பண்ண போறேன், அடுத்தது வேற பண்ண போறேங்கிற மாதிரி இருந்தாலும் யூஜி லைஃப் தான். பிஜி லைஃப்ங்கிறது வந்து ஒரு செப்பரேட், நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஆனது, நம்ம பர்சனாலிட்டியே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது வந்து பிஜி படிக்கிறது. ஆனா யூஜிங்கிறது தான் உண்மையான ஒரு காலேஜ் லைஃப் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த காலேஜ் லைஃப் உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் இயர் முடிய போகுது. அதனால எந்த அளவுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணுமோ அல்லது எந்த அளவுக்கு ஜாலியா சுத்தணுமோ சுத்துங்கன்னு நான் சொல்ல வரல. காலேஜ் லைஃப்ல அந்த 1 இயரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த காலேஜ் லைஃப் 1 இயர்ங்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடாது. முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க, அவங்களோட நல்லா பழகுங்க, ஒரு நல்ல எய்மோடு இருங்க, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதுதான் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் விட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்க அடுத்து பிஜி படிக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியாது, உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு தெரியாது, பேரண்ட்ஸ் அலோவ் பண்றாங்களான்னு தெரியாது. அலோவ் பண்ணாலும் நமக்கு படிப்பு வரலைங்கிற மாதிரி இருந்தா படிக்க முடியாது. ஸோ லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் சான்ஸ் இந்த காலேஜ் லைஃப். அதனால அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுல என்னெல்லாம் பாசிட்டிவா அல்லது உபயோகமான வழியில பயன்படுத்திக்க முடியுமோ செய்ய முடியுமோ அதை வந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து நல்ல மார்க் வாங்கணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அரியர்ஸ் இருந்தா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்க காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆன ஒரு 3-4 நாள்ல மேக்ஸிமம் எல்லா யூனிவர்சிட்டியுமே ரிசல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து எந்த அரியர் இல்லாம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்னா 4th செம் எழுதியிருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் ஃபைனலுக்கு என்ட்ரி ஆகுறீங்கன்னா 4th செம் ரிசல்ட் வரும், 5th படிக்க போறீங்க. ஸோ எந்த அரியர்ஸ் சப்போஸ் இருந்தாலும் அதை வந்து 5th செமஸ்டர்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 6th செமஸ்டர் போறப்ப ஃப்ரெஷ்ஷா போங்க. காலேஜில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷா +2 முடிச்சுட்டு என்ட்ரி ஆனீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா 6th செமஸ்டர் போங்க, எந்த அரியர் இல்லாம. அது மனசுல ஒரு எய்ம் பண்ணிட்டு நல்லா படிங்க, நல்ல மார்க்கோட நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் கோர்சஸ், நிறைய பார்ட் டைம் கோர்சஸ் இருக்கு, ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு. ஸோ இப்போ என்னை விட நீங்க இன்னும் டெக்னாலஜியில வந்து ரொம்ப டெவலப்பா இருக்கீங்க. ஸ்டாஃபே வந்து நானே கூட நிறைய மாணவர்களை கேட்டு இந்த மொபைல் ரிலேட்டடானது, வெப்சைட் அண்ட் ஆன்லைன் ரிலேட்டடானதெல்லாம் நிறைய அவங்களுக்கு கேட்டு நான் தெரிஞ்சிருக்கேன். கட்டுறது கையளவு தான், யார் வேணா யார்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்காம இருந்தால் தான் தவறு. ஸோ இப்போ வந்து அது மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா நிறைய ஆன்லைன் பார்ட் டைம் கோர்சஸ் என்ன இருக்கு, நமக்கு எது சூட்டபிள், நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்து அந்த ஒரு வருஷத்துல ஒரு 5-6 கோர்ஸ் நீங்க பண்ணி முடிக்கலாம். புதுசா ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து கத்துக்கோங்க, பிரெஞ்சு கத்துக்கோங்க, அல்லது வந்து ஒரு வேற ஏதாவது ஜாப்பனீஸ் கத்துக்கோங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு அனதர் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. ஸோ நான் இங்கிலீஷ் ஸ்போக்கன்ல ரொம்ப வீக்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கோங்க. இல்ல ஹிந்தி எனக்கு தேவைப்படும் நான் நினைக்கிறேன் சார்னா ஹிந்தி தனியா படிச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி பார்ட் டைம் ஆன்லைன் கோர்சஸ்ல வந்து நிறைய இருக்கு. உங்களுடைய ஸ்கில் என்னன்னு இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. எனக்கு என்ன வரும், என்னோட திறமை என்ன, என்னுடைய அறிவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை அடிப்படையா வச்சு நிறைய பார்ட் டைம் கோர்சஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எது நமக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கோ, எந்த அளவுக்கு செலவு பண்ணி நம்மளால படிக்க முடியுமோ அதையெல்லாம் படிங்க. சும்மா காஸ்ட்லி படிச்சாதான் படிப்பு கிடையாது. படிக்கிற படிப்பை நல்லா கிளியரா படிச்சோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு உபயோகமான வகையில படிச்சோம் அப்படின்னா அது போதும். அந்த ஒரு செலவு பண்ணாவே போதும். ரொம்ப ரொம்ப அதிகமான 10,000 20,000 50,000 செலவு பண்ணி நாம படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்ல நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல, அதாவது அஃபோர்டபுள் எஜுகேஷன் காஸ்ட்ல நம்ம படிக்க முடியும். நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ அது சம்பந்தப்பட்டதெல்லாம் லேர்ன் பண்ணி எது நமக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க. உங்க காலேஜ் ஸ்டாஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பாயிண்ட் சொல்லிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது பிளேஸ்மெண்ட். நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கீங்க, கண்டிப்பா மேக்ஸிமம் காலேஜஸ் இப்போ பிளேஸ்மெண்ட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இல்லையா, ஆன் கேம்பஸ் போடுறாங்க, ஆஃப் கேம்பஸ் நடத்துறாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க.
அது மாதிரி எல்லாம் இருக்கு. ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு செல்லாம் காலேஜ்ல வச்சிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எந்தெந்த காலேஜ் உங்க ஸ்டாஃப்ட்ட சொல்லி வைங்க. கண்டிப்பா உங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் டியூட்டர் இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்லி வைங்க. சார் பிளேஸ்மெண்ட் சம்பந்தமா எது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் சொல்லுங்க சார்ன்னு. டெய்லி போய் நீங்க காலேஜ் நோட்டீஸ் போர்ட பாருங்க. டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் போர்ட பாருங்க. எந்த தகவல் வந்திருக்குன்னு பாருங்க. சில சர்க்குலர்லாம் கிளாஸுக்கே வரும். ஓகேவா? சில சர்க்குலர், நோட்டிபிகேஷன், கவர்மெண்ட் இன்டிமேஷன் எல்லாம் கிளாஸுக்கு சர்க்குலரா வரும். அப்ப நீங்க ஏதாவது லீவ் இருந்தீங்கன்னா கூட பார்க்க தவறிடுவாங்க. உடனே காலேஜ்ல அதை நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பி அனுப்பி அதுவும் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் போர்ட்லயும் இருக்கும். ஸோ எதெல்லாம் உங்க காலேஜ்ல வசதியா இருக்கோ அது எல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாஃப்ட்ட சொன்னீங்கன்னா இம்மீடியட்டா ஒரு கண்டிப்பா வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல வந்து ஸ்டாஃப் வந்து அதுல போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பிளேஸ்மெண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்வி வந்து உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை வச்சுதான் நீங்க பிளேஸ்மெண்ட் வாங்கணும். வேலையில சேரணும். அதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்குமான வாழ்வாதாரம். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 1 இயர் காலேஜ்லயே நீங்க இருக்கிறப்ப அதை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னுல கிளிக் ஆயிடும். அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு நீங்க போனதுக்கு அதுக்கப்புறம் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. வேற ஐடியாஸ் வரும், வேற பிளான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப சூழல் அதெல்லாம் வச்சு நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஆனா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிறப்பயே அந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்கன்னா, எந்த வேலையும் இல்லாம நீங்க வெளிய வந்தீங்கன்னா, ஜாப் மார்க்கெட் வந்து சொசைட்டில ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரைவேட்ல நிறைய இருக்கு. ஆனா நம்ம பிரைவேட்டுங்கிறது போறது அப்படிங்கிறது நம்ம லோக்கல்ல நம்ம இருக்கிற இன் அண்ட் அரவுண்ட பத்தி தான் நம்ம யோசனை பண்ணுவோம். அதுக்கு மேல தாண்டி நம்ம யோசனை இருக்காது. பேரண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு அதை பத்தி தெரியாது. ஸோ படிக்கிறப்பவே கையில ஒரு வேலை. சம்பளத்தை பத்தி கவலைப்படாதீங்க. சம்பளம் இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம் பிகினிங்ல. சம்பளத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இது அவர் அப்ரெண்டிஸா பிளேஸ்மெண்ட்ல கூப்பிடுறாங்க. 1 இயர் ட்ரைனிங்ல இருக்கணும் தம்பி. நீ முடிச்ச உடனே வந்து சேர்ந்துக்கோ. அந்த 1 இயர்ல ஸ்டைஃபண்ட் வந்து கம்மியா ஒரு 2000 4000 தான் கொடுப்போம். சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் அதிகமாகும்னு சொன்னாங்கன்னா ஜாயின் பண்ணுங்க. நீங்க செலக்டட்னா ஜாயின் பண்ணிடுங்க. சம்பளத்தை உடனே முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பளம் நிறைய வரணும்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கல. நீங்களும் எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேவா? கிடைச்ச வேலையில ஜாயின் பண்றதுதான் ஒரு புத்திசாலித்தனம். அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த அனுபவம் கண்டிப்பா பின்னாடி நல்ல ஒரு வேலைக்கோ, நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய லைஃப்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் வந்து பல இடத்துல எனக்கு உதவியாக இருந்திருக்கு. நம்பிக்கையை குடுத்திருக்கு. வாழ்க்கையை வந்து நாம ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ மனசுல ஏற்படுத்தி இருக்குன்னா அதுதான். ஓகேவா? அதனால பிளேஸ்மெண்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பி இன்ஃபர்மேட்டிவ். நல்ல விஷயம் தெரிஞ்ச ஆளா இருங்க. நிறைய விஷயத்த கேதர் பண்ணுங்க. நியூஸ் சேனல் நிறைய பாருங்க. ஓகேவா? பேப்பர் பாருங்க. காலேஜ் லைப்ரரி மிஸ் பண்ணாதீங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் ஷிஃப்ட் சிஸ்டம் இருக்கு. பிரைவேட் காலேஜ்லயும் டைமிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் காலேஜ் வந்து 9:00 ஆரம்பிச்சா 1 மணிக்கு முடியுது. அல்ல 9:00 ஆரம்பிச்சா 2:00 முடியுது. அது நடுவுல லஞ்ச் பிரேக் இருந்தா 3:00 முடியுது. அதுக்கப்புறம் காலேஜ் லைப்ரரி எல்லாம் கண்டிப்பா 4:00 5:00 வரைக்கும் இருக்கும். நீங்க லைப்ரரிக்கு போகக்கூடிய முதல் ஆளாக இருக்கணும். வெளிவரக்கூடிய கடைசி ஆளாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு லைப்ரரிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான நாலேஜ் அதாவது அறிவு சுரங்கம், நாலேஜ் சோர்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ லைப்ரரியில இருக்கும். லைப்ரரி ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா? லைப்ரரியன் அவரோட வந்து நல்ல கான்டாக்ட்ல இருங்க. நல்ல விஷயம் வந்ததுன்னா இண்டிவிஜுவலாவே சொல்லுவாங்க. நீங்க அந்த பக்கம் போனாலும் சரி, அல்லது உங்க காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி, அல்லது உங்க டிபார்ட்மெண்ட் உங்க கிளாஸ்க்கே வந்து மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயம் இதெல்லாம் இருக்குப்பா, இதுல இருக்கு, வந்திருக்கு, நீங்க அப்ளை பண்ண அப்படின்னாலாம் சொல்லக்கூடிய லைப்ரரியன் நிறைய இருக்காங்க. மாணவர்கள் அக்கறையோட தான் எல்லா ஸ்டாஃபுமே இருக்காங்க. ஆனா எங்க ஸ்டாஃப் அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இல்ல சார், எங்க மேல அக்கறை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையா தான் இருக்குமே தவிர, நீங்க நடந்துக்கிற முறையில தான் அவங்க கொஞ்சம் என்னடா நம்ம பசங்க இப்படி இருக்காங்க, நம்ம சொல்றதை கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு வெக்ஸா இருப்பாங்களே தவிர வேற எந்த வகையிலுமே அவங்க இருக்க மாட்டாங்க. மாணவர்களுடைய முன்னேற்றம், ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர்மெண்ட்ல தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது நீங்க கவலையே வேண்டாம். அதுக்கு நீங்க நல்ல இன்ஃபர்மேட்டிவா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, முடிச்சிடுறேன். நான் 2 பார்ட்டா கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா 2 பார்ட் எல்லாருமே பார்க்க மாட்டீங்கனால ஒண்ணா கொடுக்குறேன். ஆனா எண்டு வரைக்கும் பார்க்கணும். இதுதான் என்னோட கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிலதெல்லாம் +2 வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ அது இப்போ நீங்க எந்த இதெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ அதுக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது? மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கு. ஸ்டாஃப் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி லைப்ரரியனை கேளுங்க. அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த காலேஜ்லயுமே லைப்ரரியன்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய சோர்ஸ் அவர்கிட்ட இருக்கும். புக்ஸ் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ல வந்து அக்சஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, அல்லது அக்சஸ் பண்ற ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது சம்பந்தப்பட்ட கோச்சிங் எல்லாம் அந்தந்த காலேஜ்ல ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ்ல, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல எல்லாம் ஃப்ரீ கோச்சிங்கே இருக்கு. டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம்,
இது மாதிரியானதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ கோச்சிங் நடத்துறாங்க. பிரைவேட் காலேஜ்ல கொஞ்சம் அமௌண்ட் வாங்கினா கூட நல்ல நல்ல ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த எக்ஸாம் கோச்சிங் நடத்துறாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்காக தான். பர்டிகுலரா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். அதனால அதெல்லாம் மிஸ் பண்ணாம அட்டெண்ட் பண்ணுங்க. அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஜாபுக்கு போறதுக்கு உதவியாக கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் ஷோ யுவர் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய திறமை, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ காமிங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி. ஒரு டிபார்ட்மெண்ட்லயே ஒரு மீட்டிங் போடுறாங்களா, நீ வந்து அத பேசுப்பா அப்படின்னு சொன்னா போய் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்பதான் உங்க திறமைய வெளிக்காட்ட முடியும். உங்களுடைய நீங்க யார் அப்படிங்கிறத மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது மிகப்பெரிய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும். அல்லது ஒரு ஃபங்ஷன் நடத்துறாங்க, வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லு, வெல்கம் அட்ரஸ் சொல்லு அப்படின்னா, யார் சொல்றீங்கன்னா, கிளாஸ்ல யாருமே பேர் கொடுக்க மாட்டாங்க. எத்தன வருஷம் நான் பார்த்திருக்கேன். அவ நம்மளா ஒருத்தர செலக்ட் பண்ணோம்னா, சார் எனக்கு திரும்ப தனியா வருவான். வந்து சார் இது என்னால முடியாது சார். எனக்கு ஷை சார். நாங்க வந்து எனக்கு நடுக்க வந்துடும் சார். பயந்துருவேன் சார். பேச முடியாது சார். திக்கும் சார் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லுவாங்க. எதா வேணா இருக்கட்டும். ஒரு தரம் திக்குங்க பரவால்ல. ஒரு தரம் தயங்குங்க பரவால்ல. ஒரு தரம் வந்து ஸ்டேஜ்ல நின்னு உங்களுக்கு வேர்த்து கொட்டட்டும். பாதி மறந்து போகட்டும் பரவால்ல. அடுத்த தரம் அது சரி பண்ணிடுவீங்க. நீங்களே சரி பண்ணிப்பீங்க. சார் என்ன பேசுறது அப்படின்னா சில ஸ்டாஃப் உங்களுக்கு எழுதி தருவாங்க. முதல்ல அப்படி வாங்குங்க. செகண்ட் டைம் வாங்குங்க. தேர்ட் டைம் நீங்களே எழுதிருவீங்க. அத வந்து ஸ்டாஃப்ட்ட குடுத்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ அந்த தன்னம்பிக்கை, அந்த ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க கண்டிப்பா எடுக்கணும். அப்பதான் உங்க பெர்ஃபார்மன்ஸ வந்து காமிக்க முடியும். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மீட்டிங்கு, டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் ஃபங்ஷனு எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா, அத கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. இன்னும் வாய்ப்பை ஏற்படுத்திக்கணுங்கிறதையும் நான் இந்த இடத்துல அழுத்தி நான் சொல்றேன். அப்பதான் உங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு வெளி காமிக்கிறப்ப, உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணுங்க ஃபேக்கல்டியோட. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி முதல்ல சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸை பத்தி ஸ்டாஃப் மெம்பர்ஸோட உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் சிலதெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னா அவர் வேற டிபார்ட்மெண்ட் சார்ந்தவரா இருப்பாரு. என்சிசினா அவர் வேற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். என்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வேற டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். பிடி கண்டிப்பா வேற ஸ்டாஃபா இருப்பாங்க. ஸோ இது மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோட சரி, மற்றவங்களோடும் சரி நல்ல கார்டியர் ரிலேஷன்ஷிப்ல இருங்க. சரியா? நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா, மத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோடவும் நீங்க நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா, அத கேட்டு சால்வ் பண்றதுக்கு அவங்களோட வந்து விவாதம் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணி நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணுங்க. நீங்க ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறம் கூட அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரியுது. ஓ! இது வந்து அந்த பையனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த பொண்ணுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்கள ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து இந்த வகையில எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு தவறான வகையில எவ்வளவோ பயன்படுத்தி கிரிமினலாவே ஆயிடுறாங்க. ஆனா இவ்வளவு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கிறப்ப அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா அல்லது நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமா எடுத்துக்க முடியும் இல்லையா? அதுக்கு வந்து பல பேரோட நல்ல முறையில பழகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப விஷயம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் சரி, மத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் சரி, அந்த பையனா ஆமா நல்ல பையன் அப்படின்னு எத்தனை வருஷமானாலும் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பிஹேவியர் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மத்தவங்களோட எல்லாரோட வச்சிருக்கணுங்கிறது சொல்றேன். இது ரொம்ப மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப புரியாது. வெளிய போனதுக்கு அப்புறம் தான் புரியும். அதனால இப்பவே புரியணுங்கிறதுக்காக தான் நம்ம மாணவர்களுக்கு இத நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட்டா இந்த பாயிண்ட்ட சொல்றேன். பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸோட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பேசுங்க. அப்பதான் அவங்களுடைய கனவுகள் என்ன? அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அல்லது உங்க மேல அவங்க என்ன ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற கனவு வந்து அவ்ளோ இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து சில பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பேசுறதுக்கு அவங்க டைம் இருக்காது. அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். அல்லது யாராவது போனா கூட அம்மா சரியா விஷயம் தெரியாதவங்களா இருக்கலாம். தெரிஞ்சாலும் பையன் வளர்ந்துட்டான். அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தயக்கம் இருக்கலாம். அல்லது அப்பாவோட சரியா மூஞ்ச குடுத்து பேசாம, உங்க வேலை உண்டு வர்றதுன்னு போற மாரி நெறைய மாணவர்கள் இருக்காங்க. பேசுறதே இல்ல பேரண்ட்ஸோட. இன்னைக்கு மொபைல் ஃபோன் நெட்டு இது மாரி எல்லாம் வந்து ஓடிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைங்கிறதே குறைஞ்சிருச்சு. அப்படி இல்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் கிடைக்கிறப்பல்லாம் உங்க அப்பா, அம்மாவோட உட்கார்ந்து பேசுங்க. அப்பதான் அவங்களுடைய விஷயம், அவங்களுடைய எய்ம், அவங்களுடைய குறிக்கோள் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப அதை நோக்கி நம்மளுடைய பயணத்தை செலுத்திட்டு போறதுக்காக வசதியாக இருக்கும். ஸோ இத்தனை விஷயம் தான் நீங்க வந்து மாணவர்கள் செய்யணும். இப்ப காலேஜ் ஓப்பன் பண்ணி போக ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டேல இருந்து இத்தனையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட்டா ஒரு சீனியரா, ஒரு காலேஜ் புரொஃபஸரா, உங்க வீட்ல உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அண்ணா, மாமாவா, ஒரு அப்பாவா நான் சொல்றதா நீங்க நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ உங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ்ட்ட காமிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிங்க. அவங்களுக்கு அனுப்புங்க. கண்டிப்பா இது வந்து இதில சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நெறைய லென்த்தா இருக்கிறதுனால போர் அடிக்கிற மாரி இருந்தாலும்,
வாழ்க்கையே வந்து ஒரு போர் தான் இல்லையா? என்னன்னு சொல்றது, தத்துவ ரீதியா சொன்னோம்னா வாழ்க்கையே ஒரு போரான விஷயம் தான். கண்டிப்பா காலையில எந்திரிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், சாப்பிடணும், திரும்ப மத்தியானம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், ஏதாவது வேலைக்கு போகணும், இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணணும், டென்ஷன் எல்லாமே இருக்கும். ரொட்டீன் தானே, இது ஃபுல்லா ரொட்டீனா பண்ணிட்டே தான் இருக்கும். அப்ப வாழ்க்கை போர் தானே. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தா போர் தான். ஆனா வாழ்க்கையே போர் தான். ஆனா அதுக்காக எதுவுமே கேட்காமையோ அல்லது எதுவுமே செய்யாமையோ சாப்பிடாமையோ அல்லது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாமையோ முயற்சி எடுக்காமையோ எக்ஸாம் எழுதாமையோ படிக்காமையோ இருக்க முடியுமா? படிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல். நல்லா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. படிப்பு விட்டுட்டு நீங்க ஒரு 10 அரியரோட 4 அரியரோட தான் வெளியே போறீங்க அப்படின்னா நீங்க அரியர் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு நம்பிக்கை வராது. படிக்கிறப்பவே படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியல, படிக்கிற காலத்திலே படிக்கல, இப்ப எங்க விட படிச்சு எழுதுறது எல்லாம் சிலபஸ் மாறி போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வந்துடும். இன்னொரு உங்களோட படிச்ச பையன் பாஸ் பண்ணி ஒரு நல்ல வேலையில சேர்ந்திருக்கான்னா அவரை பார்க்கறதுக்கும் ஒரு கில்ட்டியா இருக்கும். அவரோட பேசுறது தவிர்ப்பீங்க. வண்டியில போறப்ப ரோட்ல நீங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறீங்களா கூட தலை திருப்பிட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை குலைச்சிரும். அப்ப அதனால அதெல்லாம் இல்லாம நாம செய்யணும் அப்படின்னா போர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் போர் அடிக்கக்கூடிய இந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்க வந்து அதை பேர் பண்ணிக்கோங்க, சகிச்சுக்கோங்க. கண்டிப்பா மாணவர்களுடைய நன்மைக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான் இது ஃபுல்லா இருக்கு. ஒரு 26 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த வெரி லாங் வீடியோ. நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள தான் ஐடியா பண்ணேன். இது வந்து டபுள் டைம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபுல்லா நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, கேட்டு வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க யாரோட நல்லபடியா நல்ல விஷயத்த டிஸ்கஸ் பண்ண முடியுதோ அவன் தான் ப்ரோ உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.